சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் வசனம் சொல்கிறது, அந்த ஜனங்களை, அதில் 10வது வசனம் சொல்கிறது, அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அவர்களை அப்படியே சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரக்காரனை வைத்தார். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவ ஜனத்தின் வாழ்க்கையில இருக்கக்கூடியதான ஒரு பெரிதான ஒரு கிருபை என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நாம் ஒடுக்கப்படுகிறோமோ. ஆமென். அல்லேலூயா. மனுஷனானாலும் சரி, விசுவாசனுடைய கிரியைகளினாலும் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் ஒடுக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்களாம், பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினாங்க. எகிப்தில் இருக்கக்கூடியதான அந்த ஜனங்கள். அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம ஏற்கனவே வாசித்தோம், 8வது வசனம் சொல்கிறது, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா என்ன ஒருத்தர் எகிப்திலே அவர் காணப்பட்டபடினாலே அவருக்கு யோசேப்பையும் யோசேப்பினுடையதான அந்த தலைமுறைகளையும் குறித்து அவருக்கு என்ன செய்யலை, அவங்களுக்கு தெரியவே தெரியலை. ஆமேன். தெரியாததுனால அவங்களை எப்படியாவது என்ன செய்யணும், ஒடுக்கிறணும், இவங்களை வளரவிடக்கூடாதபடிக்கு, இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை காணக்கூடாதபடிக்கு அவங்களை ஒடுக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, அவங்க பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, அவர் சுமைகளை நீக்குகிறதான தேவன். ஆமென், ஆமென். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் உங்களை. ஆமென். பலவிதமான சுமைகளை ஆமென் சத்துரு கொண்டு வரலாம், மனுஷன் கொண்டு வரலாம், சுமக்க அரிதான பாரங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். ஆனாலும் ஆண்டவர் வசனம் சொல்கிறது, சுமைகளை நீக்கிறதான தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் அனுபவித்தாலும், எவ்வளவுதான் சத்துரு தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் நீ நசுங்கி போறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, அனுமதிக்கவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் சொல்கிறது, அவங்க என்ன செய்யறாங்களா, கொடுமையாக வேலை வாங்கினார்கள். வேலை செய்வது வேறு, வேலை வாங்குவது வேறு. ஆமென். அல்லேலூயா. வேலை செய்வது நமக்கு கொடுக்கிறதான இந்த வேலையை நாம் என்ன செய்வோம், நம்ம செய்து கொடுவோம். ஆனா வேலை வாங்குவது என்பது அது வேறு. வேலை செய்வது என்பது அதிகாரியும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, வேலை செய்யறாங்க. வேலை செய்யும் பொழுது தொழிலாளி என்ன செய்யறான், வேலை செய்கிறான். அதிகாரியும் அவங்களும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய தொழிலாளி தனக்கு கீழே இருக்கக்கூடியதான அந்த மனுஷன் நல்லா வேலை செய்கிறாளா என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அதிகாரியும் அதை சேர்ந்து கவனிக்கிறாங்க. அப்ப அவங்களும் என்ன செய்யறாங்க, வேலை செய்கிறாங்க. வேலை வாங்குவது என்பது அதிகாரி தான் வேலை செய்யாமல் கட்டளை கொடுக்கிறான், அதுதான் வேலை வாங்குது. நம்ம சொல்லுவோம்ல, நீங்க மேஸ்திரிமாரெல்லாம் என்ன செய்யிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, அவங்கள நீ தான் என்ன செய்யணும், வேலை வாங்கணும். இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது,
பலத்தவன் தன்னிலும் பலத்தவனை வேலை வாங்குகிறான் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. யார் தான் வேலை வாங்குறாங்களாம்? பலத்தவன். அவன் தன்னிலும் பலத்தவனை என்ன செய்யறான்? அவன் வேலை வாங்குறான். ஆமென். அப்ப வேலை வாங்குவது அதிகாரி தான் வேலை செய்யும்படியே. அவர் எந்த வேலையும் செய்யாம இருக்க இடத்துல இருந்து என்ன செய்யறாரு? அவரு கட்டளை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வேலை செய்வது என்பதுல வேலைக்காரன் அதிகாரி இருவரும் என்ன செய்யறாங்க? கைகோர்த்து நிற்கிறாங்க. இப்ப வேலை வாங்குவது என்பதுல வேலைக்காரன் அவன் ரொம்ப என்ன செய்யறது? கை வலிக்க கால் வலிக்க என்ன செய்யறாங்க? அவங்க உழைச்சி எங்கேயாவது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நான் என்ன செய்யிட்டு உட்கார்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவனுடையதான் அது சரீரம் கெஞ்சும் பொழுது ஆமென் அவனை உட்கார கூட விடாமல் தொடர்ந்து வேலை செய் என்று வற்புறுத்துவதே கொடுமையான வேலை. ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் உனக்கு ஒரு 5 நிமிஷம் கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், முன்னே நாங்கள் உட்கார விடவே மாட்டோம். நீ தொடர்ந்து என்ன செய்ய வேலை செய்துக்கிட்டே இரு. இல்லை அவனுடைய மனசும் தன்னுடையதான சரீரமும் சொல்லும், இல்லை கொஞ்ச நேரம் நான் என்ன செய்கிறேன் உட்கார்ந்துக்கிறேன். இல்லை நான் உட்கார்றதுக்கே விட மாட்டோம். நீ சம்பளம் வாங்குற, அதனால நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும். கொடுமையான வேலை, கொடுமையான. இப்போ வசனம் சொல்கிறது அந்த கொடுமை வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய், எல்லா வேலையிலும் அவங்க என்ன செய்தாங்களாம்? கொடுமையாய் நடத்தினார்கள். அவங்க ரொம்ப கொடுமை என்ன செய்தாங்க? நடத்தினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். யாத்ராகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவருடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். யார் அடித்தார்கள்? பார்வோனுடைய ஆளோட்டிகள், மேற்பார்வையாளர்கள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவருடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். 9வது வசனம் சொல்கிறது, அந்த மனிதர் மேல முன்னிலும் அதிகமான வேலை நீங்க என்ன செய்யுங்க? சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவிகொடாதிருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மனிதர் மேல முன்னிலும் அதிகமான வேலையை நீங்க சுமத்துங்க. அதிகமான வேலையை சுமத்துங்கள். அவர்கள் அதுல கஷ்டப்படட்டும். அவங்க அதுல என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். புரிஞ்சுக்கிடணும் தேவ பிள்ளைகளே. சத்துருவானவன் அவனுடைய வேலை, அதிகமான வேலை என்ன செய்யணும்? அவங்களுக்கு அதுல சுமத்தன். அதாவது தேவ பிள்ளைகள் அவங்க என்ன செய்யணும்? அவங்க கஷ்டப்படணும். வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று சொல்லி என்ன செய்தான்? கட்டளை. அவன் என்ன வீண் வார்த்தைன்னு சொல்றாரு அப்படின்னா, என் தேவனை ஆராதிப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? ஜனத்தை விட்டுறணும். அவன் அதுதான் போய் என்ன செய்யறாங்க? மோசையும் ஆரோனும் பார்வனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. இப்ப பார்வன் சொல்லுகிறாரு, வீணான வார்த்தைகளுக்கு அவங்களை செவி கொடாதிருங்கள் என்று சொல்லி ஆமென் கட்டளையிட்டான். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஆமென் அந்த முன்னிலும் இருந்ததான அதிகமான வேலை இல்லை. நீங்க நினைக்கணும், சத்துரு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படி பல விதமான பிரச்சனைகளை, என்னுடைய இருதயம் கசந்து போகக்கூடியதான அநேக சூழ்நிலைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்க நேரிடும். ஆமென். அதற்கு முன்பாக வேதம் சொல்கிறது, எனக்கு கிடைக்க பெற்றதான அந்த நேரத்தில் வீணான காரியங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் செலவிடாதபடிக்கு, ஆமென், வீணானவற்றுக்கு என்னுடைய நேரத்தை செலவிடாதபடிக்கு தேவனை பிரியப்படுத்துகிறதுல நாம் முதலிடம் முக்கியத்துவம் நான் கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா.
ஒருவேளை நீங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா, தேவனை தேடாத ஒரு இருதயம் உங்களுக்குள்ளால இருக்கும் அப்படின்னா, எந்த நேரத்திலையும் சத்துரு உங்கள் மேல அவன் நினைப்பான், இவன் நம்ம ஆளு, அவன் எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யறான், இவனுக்கு ஆண்டவரை குறித்ததான ஒரு சிந்தையும் செயல்பாடுகளும் என்ன செய்யல இல்ல, எங்கேயாவது கொண்டு போய் உங்களை ஒரு சிக்கல்ல வச்சிருவான். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்குறதான வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. அநேகருக்கு தன்னுடையதான வாழ்க்கை ஜீவனும் கசப்பாய் தான் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. புருஷன் மனைவி 2 பேருக்குள்ளால வாழ்க்கை நடத்துறாங்கன்னா வேற வழியே இல்லை, இதை விட்டுட்டு எனக்கு ஓடுவதற்கு வேற என்ன செய்யல தெரியல, எனக்கு வேற வழியே இல்லை, நான் எப்படியாவது நான் என்ன செய்ய போறேன், நான் இருந்துட்டு போறேன், 2 பிள்ளைங்க அல்லது 3 பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களுக்காக நான் என்ன செய்யறேன், நான் வாழ்கிறேன். எனக்கு நாளை மரணம் வந்தாலும் என்ன செய்யட்டேன், வந்துட்டு போட்டு, உங்ககிட்ட இருக்கிறத விட நான் சாகிறது எனக்கு மேலாக தோணும் இல்லை. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் நம்மை ஆண்டவர் அழைக்கல, அப்படிப்பட்டதான ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொன்னார், நீ வாழ்ந்து நீ என்ன செய்வாய், பெருகுவாய். ஆமென். நீ வாழ்ந்திருக்கும்படியா தான் ஆண்டவர் உனக்கு என்ன செய்யறாரு, ஆண்டவர் இப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மரணம் அந்த உலகத்துல எந்த நேரம் வேணாலும் என்ன செய்யலாம், மனுஷனை சந்திக்கலாம். ஆனா நம்முடைய இருதயத்துல வாஞ்சை ஆசை என்ன அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் என்ன செய்யணும், வாழ்ந்து இருக்கணும். ஆமென். அதனால வேத ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ உன் பிள்ளைகளையும் பார்ப்பாய், பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பாய். இஸ்ரவேலுக்கு ஆமென் அழைக்கப்பட்டிருக்கிறதான அந்த தேவ ஜனத்திற்குரியதான அந்த சமாதானத்தை நீ என்ன செய்வாய், நீ காண்பாய். ஆமென். எப்படியும் நீ முடிச்சிட்டு போயிரு, இருந்தா இரு, போனா போன்னு சொல்லி விடுகிறதான தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மேல் அவர் கண்ணோக்கம் உள்ளதான தேவன். நம்மை ஆண்டவர் தீர்க்காயுசு நாட்களாக நீர் வாழ்ந்திருக்கும்படியாகவே என்ன செய்யறாரு, ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க நினைக்கணும், ஆண்டவரே இன்னும் நாம் ஒரு 100 வயசு வரையில் நான் என்ன செய்ய வாழ நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு வாழ்ந்திருக்க ஆண்டவரே எனக்கு நீங்க கிருபை தாருங்க. ஆமென். நான் செத்து போறதா நான் விரும்புறேன் அப்படின்னா, ஏன் உனக்கு இந்த வயிற்றுல வலியிட நம்ம ஏன் ஹாஸ்பிட்டல் போறோம், அப்படிதானே இருக்குது இல்லை? நான் அவரு எடுத்துட்டு போட்டுன்னு சும்மா விடுறோமா? தலைவலி என்ன செய்யறோம், உடனே போய் எந்த டாக்டரை பார்க்க ஓடுறோமா? ஓடுவதின் நோக்கம் என்ன? எப்படியாவது நான் இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யணும், உயிரோடு கூட இருக்கணும். என்ன அப்போ நம்முடைய தான் இந்த சிந்தையும் செயல்பாடுகளும் ஆமென் ஆண்டவரை ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் கொஞ்ச நாள் கூட நான் என்ன செய்யறேன், நீங்க எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்களோ அந்த வைத்திருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நான் சமாதானத்தோடு கூட ஆமென் சந்தோஷத்தோடு கூட நிறைவோடு கூட நீர் எனக்கு அந்த வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை ருசித்தறிய ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க சொல்லியிருக்கீங்களா, பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே, அந்த நாட்களை காணும்படியான அந்த வாக்கியத்தை எனக்கு நீங்க எனக்கு தாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கசப்பு வாழ்க்கையில கசப்பு எல்லாருக்கும் என்ன செய்யல வரல. ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு கசப்பான சூழ்நிலையை என்ன செய்தாரு, ஆண்டவர் யோசேப்புக்கு ஆண்டவர் அனுமதித்தார். ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென். அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ரொம்ப ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதித்திருந்தாலும், ஆனா அந்த கசப்பான அந்த வாழ்க்கை தன்னுடைய முழு குடும்பத்திற்கும் அது எப்படிதான் இருந்துச்சு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவர் அதை என்ன செய்தாரு, மாத்திட்டாரு. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தோத்தானுக்கு ஆமென் நீங்க திருப்ப வேண்டாம், கேளுங்க. அவங்க தன்னுடைய யாக்கோபு என்ன செய்யறாங்க, யோசேப்பை அனுப்பிவிடும் பொழுது தோத்தான் என்று சொல்லக்கூடியதான அந்த ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு இடத்துல ஒரு மனுஷங்கிட்ட என்ன செய்யறாரு, யோசேப்பு கேட்கிறார், என்னுடைய சகோதரனுங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாங்களே அவங்களை எங்க என்று சொல்லும்போது கேட்கும் அவர் என்ன சொல்றாரு, இல்ல அவங்க பேசிட்டு இருந்தாங்க,
தோத்தானுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கதை நான் கேட்டேன். ஒருவேளை அவங்க என்ன செய்யலாம், அந்த தோத்தான் என்று சொல்லக்கூடியதான அந்த பகுதிக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர்கிட்ட கேட்டு யோசேப்பு என்ன செய்யறாரு, தோத்தானுக்கு போறாரு. அங்க போற இடத்துல தான் அங்க எதிர்பாராத அந்த தன்னுடைய சகோதரர்களால் வந்ததான அந்த மோசமான அந்த காரியங்கள் அவர் தூக்கி என்ன செய்தாங்க, கிணத்துல போட்டுட்டாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவன் நமக்கு வேண்டாம், இவன் இருந்தா எந்த தவறும் என்ன செய்யல, யோசேப்பு செய்யவே இல்லை. ஒரு காரியம்தான், ஒரு கனவு கண்டு அதை என்ன செய்தாங்க, அப்பாட்டையும் சகோதரட்டையும் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, யோசேப்பு செய்ததான மற்றொரு காரியம், தன்னோடு கூட தன்னுடையதான அப்பாவுடையதான இரண்டாவது மனைவிமார்களுக்கு செய்த அந்த பிறந்ததான அந்த பிள்ளைங்க அவங்களுடையதான அந்த துன்மார்க்கமான காரியத்தை தன்னுடைய தகப்பனிடத்தில் அவர் என்ன செய்தாரு, சொல்லி வந்தார். இவர் இன்னென்ன நபர்கள் இன்னென்ன காரியங்களை இந்த குற்றங்களை அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க செய்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு இதை யார் போய் சொல்றா அப்படின்னா, யோசேப்பு தான் எனக்கு போய் சொல்றான். அப்படிதானே விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அந்த சகோதரர்கள் செய்ததான அந்த தவறான காரியங்களை தன்னுடைய தகப்பனாருக்கு அவன் என்ன செய்தான், அறிவித்து வந்தான். அதனால அவங்களுக்கு இவன் பேர்ல ஒரு பயங்கரமான என்ன செய்து ஒரு வெறுப்பு தூக்கி கிணத்துல போட்டுட்டாங்க. அப்பாட்ட சொன்னாங்க, அவனை கிணத்துல போட்டது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு கூட்டத்துக்கு அவர் என்ன செய்தாங்க, வித்து போட்டுட்டாங்க. வித்துட்டு தன்னுடைய தகப்பன்ட்டு சொன்னாங்க, அவங்க ஒரு மிருகம் அடிச்சு அவனை கொன்னு சாப்பிட்டுட்டு, இது அவன் அணிந்திருந்ததான் அந்த வஸ்திரம், நீங்க இதை பாருங்க, இந்த ட்ரெஸ் உங்களுடையதான மகனுடையதானான்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. அப்படிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சகோதரன் சொல்லி அவங்க என்ன செய்யல, சொல்லல, உம்முடைய குமாரனுடையதா என்று நீர் என்ன செய்யும் பாரும் என்று சொல்லிதான் என்ன செய்ய அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. அப்போ அவங்க சொல்லியிருக்கணும், இது நம்முடைய சகோதரன். அப்போ அவங்க எப்படின்னா, அவன் போட்டிருந்ததான் அந்த வஸ்திரத்தை கழட்டி அவனை நிர்வாணமாக தான் தூக்கி என்ன செய்யிருக்காங்க, குழியில போட்டிருக்கிறாங்க. மட்டும் மாற்று வஸ்திரங்கள் எதுவுமே என்ன செய்யல இல்லை. அதை என்ன செய்யிட்டாங்க, அந்த ஹிப்தியர் அதையும் அவனை அப்படியே தூக்கி தன்னுடையதான அந்த ஒட்டகத்தின் மேல வச்சு கொண்டு போயிட்டாங்க. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 17, 18, 19 வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னதான அந்த வார்த்தை ஆமே நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென், ஹல்லேலூயா. மேலே இருக்கிறதான 16 வசனம் சொல்லுகிறது, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். ஆமென். எங்க ஆகாரத்தை ஆண்டவர் முறித்தாரு? எகிப்துல. ஆமென், ஆமென். அவர் தேசத்திலே பஞ்சத்தை ஆண்டவர் வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும். ஆமென். பஞ்சம் யாருக்காக வேண்டி பஞ்சம் வந்துச்சு? யோசேப்புக்காக. ஆமென். யோசேப்பு என்ன செய்தாங்க, தூக்கி வித்துட்டாங்க. ஆமென். இப்போ யோசேப்புன்னு சொல்லி ஒரு நபர் இருக்கிறாங்க. இந்த யோசேப்பு எப்படியா இருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோர்களும் உடன்பிறப்புகளும் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். ஆமென், அறிந்து கொள்ளணும். இப்ப இவங்க இங்க இருந்து யோசேப்பை புறப்பட்டு, அதாவது தேவனுடையதான அந்த தீர்க்க தரிசனம், ஆண்டவருடையதான அந்த தரிசனம் என்ன செய்யணும், நிறைவேறணும். ஆமென். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். ஆமென், ஆமென். பஞ்சத்தை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்,
வர வைக்க முடியும். பஞ்சம் வந்தது. ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், இப்படி பஞ்சம் வரும், அதற்கு முன்பாக ஒரு மனுஷனை நான் என்ன செய்யறேன், உங்களை ஆதரிக்கும்படியாகவும், ஆமேன், உங்களை பராமரிக்கும்படியாகவும் ஆண்டவர் ஒரு மனுஷனை எகிப்துக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு, ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு. ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாழ்க்கை யோசேப்புக்கு கசப்பாதான் என்ன செய்ச்சு இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு வாழ்ந்திருந்ததான அந்த காலம் மனசாட்சியின் காலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் எந்த காலத்துல வாழ்ந்திருந்தார் அப்படின்னா, மனசாட்சியின் காலம். ஆமென். அவங்களுக்கு ராஜாக்கள் யாருமே என்ன செய்யல, இல்ல, ஆளுகை செய்யறதுக்கு யாருமே இல்லை. மேல ஆண்டவர் மட்டும்தான் என்ன செய்யணும், அவங்கள நடத்தணும். தன்னுடைய மனசாட்சியின் அந்த காலத்துல வாழ்ந்திருந்ததான அந்த யோசேப்பை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்து, ஒரு நோக்கம் காணப்பட்டது. அதனாலதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. ஆமென். கால்களை அப்ப நினைக்கலாம், ஆண்டவரே நான் ஒரு தவறும் நான் என்ன செய்யல. பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய காலெல்லாம் விலங்கு போட்டு ஒடுக்கி, என்னுடையதான பிராணன், என்னுடையதான ஆமென் பிராணனை, என்னுடையதான மூச்சு இரும்பினால் என்ன செய்தது, அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் என்ன செய்யல, எந்த தவறுமே நான் செய்யல. எனக்கு இவ்வளவு பெரியதான ஒரு தண்டனை கொடுப்பதற்கு நான் எந்த தவறுமே நான் என்ன செய்யல, செய்யவே இல்லை. ஆமென், ஆமென். ஆனாலும் அவர் ஒருவேளை அந்த இடத்துல இருந்து கதறி இருக்கலாம், நான் எந்த தவறும் செய்யல, ஆனா என்னை கொண்டு வந்து என்ன செய்தாங்க, இந்த ஜெயில அடைச்சிட்டாங்க, என்னுடைய சகோதரர்கள் என்னை விற்று போட்டுட்டாங்க, எதுவுமே என்ன செய்யல, சொல்லவே இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:14-15. நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆமென், அல்லேலூயா. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி, ஆமென், ஆமென், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய. ஆமென். நீ தீமைக்கு நீ என்ன செய்யாத, தீமை செய்யாத. ஆமென். உன் சகோதரனிடத்துல உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி நீ அறிவாயாயில், முதலாவது நீ அவனிடத்துல போய் என்ன செய், ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. இதுதான் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடியதான உபதேசம். இதுதான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறார், நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். வசனம் சொல்றது, நீ தீமைக்கு நீ என்ன செய்யாத, தீமை செய்யாதிருங்க, தீமை செய்யாம. ஆமென். தீமைக்கு தீமை. அப்ப ஆண்டவர் சுவிசேஷ நாட்களிலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறைவுண்டு என்று சொல்லி நீ காண்பாய் ஆகி. ஆமென். உன் பேர்ல இப்போ என் பேர்ல இவருக்கு ஒரு குறை இருக்குது, என் பேர்ல இவருக்கு வருத்தமா இருக்குதுப்பா, அதுதான் அந்த வருத்தமா இருக்கணும். நீ சகோதரனே, ஏன் நீ என் பேர்ல வருத்தமா இருக்குது, ஆமென், என்ன காரியம் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட பேசி தீர்மானம் பண்ணி மனதளவில் 2 பேரும் என்ன செய்யணுமா, சுமூகமா சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிடணும். ஆமென், அல்லேலூயா. இவன் நீ அதற்கு முற்படலை, நான் என்கிட்ட அப்படிப்பட்டதான சுபாவம் இல்லை, நான் யார்கிட்டையும் போய் நான் கெஞ்சிக்கிட்டு நிற்க மாட்டேன், நான் அவங்கள நான் சார்ந்து வாழ்வதே இல்லை, நான் அவங்ககிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போகவே மாட்டேன், வந்த இடத்துல பார்ப்போம் அப்படின்னா, இது நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறதான செய். ஆமென், அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன செய்யல,
நமக்கு இப்படி ஆண்டவர் போதிக்கவே இல்லை. ஆனால் வார்த்தை தெரியும், வசனமும் நமக்கு தெரியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றுவதற்கு என்னால் என்ன செய்ய முடியவே முடியதில்லை. ஆமென், அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இதை தானே சொல்லியிருக்கிறாரு, அப்பா நான் செய்தது தவறு தான், நீங்க அதை என்ன செய்யுங்க, மன்னித்து கொள்ளுங்க. 2 நாளைக்கு முன்னால தம்பி ரூபஸ் ஒரு மன்னிப்பை குறித்து ஜான் கிருபாகரன் அண்ணன் ஒரு இது போட்டிருந்தோம் குரூப்பில். எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா, அது ஒரு பெரிய ஒரு தலைவர், ஆமென், சாம் கமலேசன் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர். அந்த கிருபாகரன் இங்கே வந்திருக்காங்க, நீங்க பார்த்தீங்களா? ஆமென், அவர் ரொம்ப நைஸ் மேன். அவர்கிட்ட போய் தட்டிச்சு, தம்பி நான் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் கேட்டுருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எவ்வளவு பெரிதான ஒரு நபர் அவரை, அதாவது உலகம் அறியக்கூடியதான நபர்கள். சுவிசேஷத்துல 1-2 பேர் இல்ல, பல லட்சங்களை வாலிபர்களை சந்தித்து தேவராஜ்யத்தில் கொண்டு வந்ததான ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த மனுஷன் போய் அவருக்கு கீழே வேலை செய்கிறதான ஒரு நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவருக்கு எந்த குறவும் என்ன செய்யல, அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொல்லியிருக்க அண்ணன் தனியாக கூட்டிட்டு போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய கண்ணீர்லேருந்து என்ன செய்யுது, கண்ணீர் வந்துச்சு. எனக்கும் அதை பார்த்த உடனே உடம்பெல்லாம் எனக்கு என்ன செய்யுது, ரொம்ப நடுங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் சொல்ல, இல்லை தம்பி நான் இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங்கில் நான் பேசணும், நான் இந்த களங்கத்தோடு போட நிற்கக்கூடாது, என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைக்காக. ஆமென், அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், கேட்குறோம். நம்ம இதெல்லாம் இப்படிப்பட்டதான செய்தியெல்லாம் ஏன் கேட்குறோம் அப்படின்னா, ஆண்டவரே என்னையும் அந்த சாயலாய் நீங்க மாற்றுங்க. அட்லீஸ்ட் நாங்க இயேசுவை போல தான் வாழ முடியல ஆண்டவரே. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை இந்த உலகத்துல நீங்க நிறைய பேரை வச்சிருக்கீங்களே, நிறைய பேருடைய சாட்சியை நாங்க கேட்கறதுக்கு ஒரு ஆயுசு நாள் கொடுத்திருக்கீங்களே. ஆமென், இவர்களை போலையாவது வாழ்ந்து காண்பிப்பதற்கான ஒரு சின்ன தருணத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்க கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கசப்பு நம்முடைய வாழ்க்கையில வைக்கிற வரையிலும் நாம் இந்த உலகத்திலிருந்து நம்ம எதையுமே நாம் என்ன செய்ய முடியாது, எடுத்துட்டு போகவே முடியாது. நான் சம்பாதிக்கிறது எதுவானாலும் சரி, பணமானாலும் சரி, பொருளானாலும் சரி, வீடு காரு என்ன ஆனாலும் சரி, அட்லீஸ்ட் நம்முடைய பொண்டாட்டி பிள்ளைகளை கூட நீ என்ன செய்ய முடியாது, கூட்டிட்டு போகவே நான் தனியாக தான் என்ன செய்யணும், தனியாலதான் போகணும். ஆமென். அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில உன்னுடைய இருதயம் தெரியணும். ஆமென், ஆமென். இல்லை நான் அந்த மன்னித்ததேன் அந்த மாண்பை அந்த மகிமையை என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்தேன், நான் ருசித்தேன். அதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பு அதை ருசித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது யோசேப்பினுடைய சரீரம் 144 ஆண்டுகள் அவர் எகிப்துல என்ன செய்தான், அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்குது. எத்தனை வருஷம்? 144 வருஷம். யோசேப்பு சாகும்போது தன்னுடைய சகோதரர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறார், நான் மரித்து போவேன். 110 வயசு வரையும் யோசேப்பு என்ன செய்யறாரு, உயிரோடு கூட இருந்தாரு. நான் மரித்து போவேன், நான் மரித்து இங்க கவனிங்க பின்னால வெள்ளசாரி. ஆமென். நான் மரித்து போவேன், மரித்து போகும்போது நீங்க என்னுடைய எலும்புகளை இங்க இருந்து என்ன செய்யணும், நீங்க எடுத்துட்டு போகணும். நீங்க என்ன செய்யக்கூடாது, இங்க விட்டுட்டு போயிடவே கூடாது. நீங்க எலும்புகளை இங்க விட்டுட்டு போயிடவே கூடாது. பாருங்க, நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, மனுஷன் நல்லதுதான் செய்தார். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டது யார் தான்? யோசேப்பு தான் போட்டார். செத்து போனாடா, இங்க அடக்கம் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்து என்ன செய்வோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம திரும்ப என்ன செய்ய போறோம், கானானுக்கு தான் நம்ம போறோம், நம்ம ஊருக்கு தான் போறோம், விட்டுருவோம், இது வேண்டாம் இங்கே கிடைக்கட்டு நம்ம போவோம். இல்லை, அவங்க யாரும் என்ன செய்யல, விட்டுட்டு போகவே. நீங்க இந்த சரித்திரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவர்கள் போகிற அந்த புறப்படுகிறதான அன்றைய தினத்திலே, ஆமென், 144 ஆண்டுகளுக்கு பின்பு எகிப்திலிருந்து 6 லட்சம் புருஷர்களும் மற்ற ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கொண்ட இறுதி ஊர்வலமாக கானானை நோக்கி அவங்க என்ன செய்தாங்களாம், புறப்பட்டாங்க. யாத்ராமத்தின் 13வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது
அவர்கள் கூடவே யோசேப்பினுடைய எலும்பையும் அவர்கள் என்ன செய்தாங்களாம், எடுத்து கொண்டார்கள். வழியில பயங்கரமான பிரச்சனைகளை அவங்க என்ன செய்தாங்க, சந்திச்சாங்க. தண்ணிக்காக சண்டை போட்டாங்க. நல்ல கறி மீன் கிடைக்கல, இறைச்சி கிடைக்கலன்னு என்ன செய்தாங்க, சண்டை போட்டாங்க. எங்களுக்கு எகிப்திலே பலவிதமான எங்களுக்கு ஆகாரம் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லி என்ன செய்தாங்க, சண்டை போட்டாங்க. இவ்வளவு நடந்தும் புறப்பட்ட அநேகர் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. ஆனா புறப்பட்ட அநேகர் கானானுக்கு போய் என்ன செய்யல, சேரல. அடுத்த தலைமுறை தான் என்ன செய்யறாங்க, கானானுக்கு போறாங்க. ஆனாலும் யோசேப்பினுடைய சரீரத்தை, அந்த எலும்பை என்ன செய்யல, அவங்க விட்டுட்டு போகவே விடவே இல்லை. யோசேப்பினுடையதான உடன்பிறப்புகள் எல்லாமே என்ன செய்தாங்க, எகிப்திலேயே மரித்து போனாங்க. ஆமென். இப்ப அடுத்த தலைமுறை தான், அடுத்த தலைமுறைகளை தான் என்ன செய்யறாங்க, தன்னுடைய முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்ததானே அந்த காரியத்தை அவர்கள் இறுக பிடித்து கொண்டு யோசேப்பை எங்க அடக்கம் பண்ணணுமோ அந்த எடுத்து வரையிலும், அதாவது 3610 வருஷத்திற்கு முன்பாக மனசாட்சியின் காலத்துல நடந்ததான ஒரு செய்தி நமக்கு சொல்லுகிறது. அந்த ஜனங்கள் யோசேப்பினுடைய சரீரத்தை என்ன செய்யல, அவங்க விட்டுட்டு போகவே இல்லை. ஏன்னு தெரியுமா, யோசேப்பு அவர் மன்னிக்கிறதான அந்த குணத்தை கொண்டிருந்தாரு. எல்லாரையும் ஆதரித்தார். ஆமேன். கண்ணீர் விட்டு கதறினார். ஆமேன். நான் உங்களை பராமரிக்கும்படியாதான, நான் உங்களுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், நான் பராமரிப்பேன். நீங்க எனக்கு தீமையா செய்தீங்க, ஆனால் ஆண்டவரோ அதை என்ன எனக்கு நன்மையா ஆண்டவர் என்ன செய்தாரு, எனக்கு மாத்திட்டாரு. ஆண்டவர் தீங்கு செய்கிறதான தேவன் அல்ல, உங்களை ரட்சிக்கும்படியாக உங்களை பராமரிக்கும்படியாகவே ஏற்கனவே ஆண்டவர் முன்குறித்து என்னையே இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, வச்சிருக்கிறாரு. யாக்கோபு மரித்து போனாரு. மரித்து போன உடனே எல்லாரும் நினைக்கிறாங்க, இனி யோசேப்பு நம்மகிட்ட என்ன செய்வாங்க, அப்பா இல்லை இவன் நம்மகிட்ட பழி வாங்குவான்னு சொல்லி அந்த 50வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. போய் எல்லாரும் யோசேப்பினுடைய பார்த்து என்ன செய்தாங்க, அவர்கள் கீழே விழுந்து யோசேப்பை அவர்கள் வணங்கினார்கள். என்கிட்ட நீ என்ன செய்யாத, பழி வாங்கிறாத, அப்பா உயிரோட இருக்கும்போதே, அப்பா சொல்லல ஆனா இவனு சொல்றானே, அப்பா உயிரோட இருக்கும்போதே சொன்னாரு, நீ என்கிட்ட பழி வாங்கிடக்கூடாது, எங்களை நீ என்ன செய்யற, நாங்க தெரியாம செய்துட்டோம், நீங்க மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அது யோசேப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அதுல அடுத்த அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. ஆமென். உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆமென். நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். ஆமேன். பின்பு அவனுடைய சகோதரன் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீ தீமை செய்யதான் நீ என்ன செய்யற, நீ நினைச்ச, ஆனா நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிவு பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு கூட பட்சமாய் அன்பாய் பேசணும். எந்த கசப்பும் என்ன செய்யல, தன்னுடைய இருதயத்தில் வைக்கவே இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. கசப்பே இல்லை. ஆமேன். நம்ம நினைக்கிறோம், இல்லை இவன் தான் என்னை 12 பேர் தானே, இவன் என்னை கிணத்துல தூக்கி போட்டவன், இவன் தான் என்னுடைய பேண்ட் சட்டையை அவுத்தவன், இவன் சொன்னான் இவனை கொல்ல வேண்டாம், அப்ப நம்ம அந்த பாவத்தையே நம்ம ஏற்க போறோம்னு சொல்ல, இவன் தான் ரொம்ப கொண்டுருவன், இவனை என்ன செய்யக்கூடாது, சும்மா விடவே கூட 2 தட்டாவது என்ன செய்யணும், அப்பதான் என்னுடைய மனசுக்கு என்ன செய்யும், ஆறுதலா இருக்கும். அப்படிதான் நானும் அப்படிதான் நினைப்பேன். 2 தட்டாவது இவனுக்கு என்ன செய்யணும், இவன் சும்மா விடவே 2 அடி அடிச்சுட்டு நீ வந்து வீட்டில் வந்து நீ சாப்பிட்டுட்டு போ. ஆனா யோசேப்பு என்ன செய்யல, அப்படி நினைக்கவே இல்லை. ஆமேன். ஆண்டவருக்கு மகிமையாய், ஆமேன், கிறிஸ்துவுக்கு ஒப்புதலா என்ன செய்த விதத்துல சொல்ல, அதாவது இந்த நாட்களில நமக்கு வேதம் நமக்கு அநேக காரியங்களை குறித்து
போதிக்கிறத. அந்த நாட்களில் யோசேப்புக்கு இப்படிப்பட்டதான எந்த அந்த வார்த்தையும் என்ன செய்யலை, கிடைக்கவே இல்லை. ஆமென். மனசாட்சியின் படிதான் என்ன செய்யணும், மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில் ஒரு வாலிபனால எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்க்கை நடத்த முடிந்தது பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே பார்த்து யோசேப்பின் மேல கர்த்தரே பார்த்து அவனுக்கு கிருபை கூர்ந்து இப்படியும் வாழ்ந்திருக்க செய்ததான ஒரு தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே இந்த இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது யோசேப்பினுடைய நாட்களில் எல்லாம் இப்படி என்ன செய்யறான் யோசேப்பை ஆண்டவன் நீங்க நடத்திருக்காங்க. எனக்கு அதுல ஒரு சின்ன கொஞ்சமாவது ஆமென் அந்த வழியை நாங்க ருசித்து பார்க்கிறதற்கு ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, கிருபை வச்சு. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. உலகம் அப்படி, என்னுடைய சிச்சுவேஷன் அப்படி, நான் சூழ்ந்திருக்கிறதான சூழ்நிலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிறப்பு, என்னுடைய நிறம், என்னுடைய படிப்பறிவு எல்லாமே இருக்குது ஆண்டவரே. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய சாயலாகவே நான் என்ன செய்றேன், மாறுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க என்னை உம்முடைய சாயலாகவே நீங்க என்ன செய்றீங்க, மாத்திக்கிட்டே வாரீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த பூமியின் மேல பாருங்க, ஒரு அந்த யோசேப்பு 6 லட்சத்திற்கும் அதிகமான புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கொண்ட ஒரு இறுதி ஊர்வலம் என்ன செய்து கானானை நோக்கி புறப்பட்டது. எவ்வளவு பெரிய ஊர்வலமா இருக்கணும் பாருங்க. என்ன இப்ப ஜனங்கள் கேட்கிறாங்க, யாரு இது? கூடவே யோசேப்பினுடையதான இந்த எலும்புல எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. கொண்டு போய் அவங்க என்ன செய்ய, அவங்களோட பிரதான நோக்கம் அந்த எலும்பை கொண்டு போய் என்ன செய்யணும், கானானுக்குள்ளால அடக்கம் பண்ணணும். இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வாழ்நாளை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, இந்த பூமியில நம்ம கொடுத்திருக்கிறதான இந்த ஒரு வாழ்க்கை அவரை போல வாழ்வதற்கு ஆண்டவரே எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதுல உன் மனசும் உன் மாமிசமும் விரும்பினபடியே உன்னுடைய வாழ்க்கையும் என்ன செய்யும் இருக்கும். ஆமென். நாம் எதை விரும்புகிறோமோ அதை தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அப்ப என்னுடைய ஆசை விருப்பம் ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு இந்த வாழ்நாட்களில் ஆமென் கிறிஸ்துவை போன்ற ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் அப்படின்னா, எனக்கு இந்த மண்ணான சரீரம் என்ன செய்யறோம், அழிந்து போயிடும். மகிமையில எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய நித்திய ஜீவனை ஆண்டவர் எனக்காக ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். யோவான் சுவிசேஷம் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது 18வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் ஆமென் 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 கனம் பண்ணுவார். ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரு, இந்த பூமியில எனக்கு நான் எதிர்பார்த்த கனம் கிடைக்கல, ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயமா ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரு, கனத்தை ஆமென் ஆமென் கொடுப்பாரு. ஆமென். அப்போ இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் ஆமென் ஆமென் தேவன் எனக்கு செய்கிறதான பெரிய ஒரு அற்புதம். எனக்கு கை சின்னதா இருக்கனால கையை பெருசா வைங்க, கண்ணு கோணையா இருக்கனால கண்ணை நல்லா வைங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவன் நீ 2 கையுள்ளவன நரகத்தை போவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனான் என்ன செய்யுது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே. அதனால நீங்க நினைக்கணும், என்னை ஆண்டவரே என்னுடைய சுபாவத்துல ஒரு மாற்றத்தை எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு தாருங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லா அழுக்கும் கொடியதும் என்கிட்ட என்ன செய்யுது இருக்குது ஆண்டவரே, எனக்கு என்னுடைய சுபாவத்துல ஆமென் ஆமென் ஒரு மிகப்பெரியதான ஒரு மாற்றம், சுபாவத்துல ஒரு மறுரூபம். ஆமென். அது அந்த மாறுதலானது தேவனுடைய வாழ்க்கையில் செய்கிற அந்த அற்புதமானது நான் அவருடைய ராஜ்யத்துல ஆமென் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான், அவரோடு கூட வாழ்ந்து இருக்க ஆண்டவர் எனக்கு என்ன செய்யட்டும்
கிருபை செய்யட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் கசிந்து நொந்து போகிற வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்யல, நம்மை ஆண்டவர் அழைக்கல. நம்முடைய மனம் கசந்து இருக்குது அப்படின்னா நம்முடைய முகம் என்ன செய்யும், கசந்து போயிடும். ஆமென். நம்முடைய இருதயம் என்ன செய்யட்டும், ஆமென், சந்தோஷமா இருக்கட்டும், செழிப்பாய் மாறட்டும். ஆமென். தேவனுடைய சாயலாய் மாற்றப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அவ்விதமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.